குழந்தையே, இன்று உன் அப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியை நீ என்னவென்று நிச்சயமாக கேட்க வேண்டும். நேற்று இரவு என் குழந்தை நடு இரவில் தன்னுடைய தூக்கம் கலைந்து நின்றது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று தெரியாமல் சற்று நேரம் கழித்துதான் நீ உறங்கத் தொடங்கினாய். ஆனாலும் என்னவோ விடியலில் கண் விழிக்கும் பொழுது சரியான உறக்கம் இல்லாதது போன்ற ஒரு உணர்வு உனக்கு இருந்து கொண்டுதான் இருந்தது அல்லவா என் குழந்தையே? இப்படி எல்லாம் நடக்கும் என்று எதிர்பார்ப்பு தெரிக்காமல் உனக்கு தூக்கம் கலைந்தது மட்டும்தான் நினைவில் இருக்கின்றதே தவிர இது எதனால் நடந்திருக்கும், யாரால் நடத்தப்பட்டு இருக்கும் என்பதை பற்றி எல்லாம் உனக்கு எதுவும் புரியவில்லை. நீ பெரிதாக சந்தோஷப்படவும் இல்லை. ஆனால் உன் அப்பன் எனக்கு தெரியும் அல்லவா, இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது, இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி எந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்று உன் அப்பன் எனக்கு தெரியும் அல்லவா. இப்படி இருக்கும் பொழுது நான் உனக்கு சொல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்திய இந்த முக்கியமான பிரச்சனையை பற்றி தான் உன்னிடத்தில் இந்த விஷயத்தை தெரிவிக்கலாம். எதிர்பாராத நன்மைகளும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற நேரத்தில் ஒரு சக்தி உன் தூக்கத்தை கலைத்திருக்கின்றது என்றால் நிச்சயமாக அதை என்னவென்று நாம் உணர வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயத்தையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். சில விஷயங்கள் இந்த அப்பனை தாண்டி உன் வாழ்க்கையில் நடக்கிறது. அதற்கு காரணம் என் குழந்தை, நீ உன்னுடைய மனதில் வைத்திருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள், உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகள், தேவையில்லாத ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் யோசித்து யோசித்து என் பிள்ளை உன் வாழ்க்கையில் பல நன்மைகளை நீ தொலைத்து விட்டாய். எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடப்பதற்கு நீ அனுமதித்து விட்டாய். இல்லாவிட்டால் உன் வாழ்க்கையில் பதற்றம் என்பது எப்பொழுதும் உனக்கு தேவை இல்லை. பதற்றப்படாமல் நான் என்ன சொல்கிறேன் அதனை சரியாக நீக்கி உனக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதை ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இரு. உன்னோடு நான் இருக்கின்றேன் என்று நினைக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கை எனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ சற்று சிந்திக்க வேண்டும். என் குழந்தையே, ஆபத்து ஏதேனும் உனக்கு நேரிடுமா என்கின்ற ஒரு சந்தேகத்தில்தான் உன் அப்பன் நான் இருந்து என் குழந்தை நல்ல நேரம் வரும் பொழுது நல்ல சூழ்நிலைகள் உருவாக இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல துன்பங்களை உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அல்லவா. இதிலிருந்து நீ உன்னை மீட்டெடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. இதிலிருந்து இந்த வாழ்க்கையில் நீ கடந்து வர வேண்டிய நேரம் வந்து விட்டது என்று ஒரு சத்தத்தை உணர்ந்த உன் அப்பன் உன் இல்லத்துக்குள் வர நேர்ந்தது. எப்படியானால் என்னை தாண்டி யாரும் உள்ளே வரவில்லை. என்னை சம்பவம் நடந்தது, எதனால் உனக்கு அந்த கண்ணி விழிப்பு ஏற்பட்டது? இந்த அப்பன் என்று உள்ளே நுழையும் பொழுது அங்கே நின்று கொண்டிருந்தது யார் தெரியுமா என் பிள்ளையே? உன் இல்லத்தில் நின்று கொண்டிருந்தது நானும் தீய சக்திகளும் ஏதோ வந்து விட்டதே என்று நினைத்து பயந்து விட்டேன். ஆனால் அங்கு நின்றது தெய்வ சக்தி என்று தெரிந்தவுடன் உன் அப்பன் மகிழ்ச்சி கொண்டேன். தன்னை பற்றியது அல்ல, நான் உள்ளே செல்வதற்குள் என் குழந்தை எதுவும் நடந்து விடுமோ என்கின்ற பயம்தான் எனக்குள் அதிகமாக இருந்தது. ஆனால் என் கண்ணில் அந்த முருகன் தரிசனத்தை கண்டேன். சட்டென்று உனக்கு ஒரு விழிப்பு வந்து விட்டது. உனக்கு ஏதோ சத்தம் கேட்டது போன்ற ஒரு உணர்வு வந்து விட்டது. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு பூனை ஒரு பாத்திரத்தை தட்டிவிடும் சத்தம் உனக்கு கேட்டிருக்கலாம், அல்லது ஏதேனும் ஒரு சிறிய சத்தம் உனக்கு கேட்டிருக்கலாம். அப்படி கேட்டிருந்தானால் நிச்சயமாக என் குழந்தை நீ உணர வேண்டியது உன்னுடைய வாழ்க்கையில் இந்த கந்தன் நின்று கொண்டிருந்தார் என்பதைத்தான்.
பொதுவாகவே நீ எப்பொழுதாவது உணர்கிறாயா? ஒரு சில விஷயங்கள் இரவில் பயங்கரமான குழப்பம் உனக்கு இருந்திருக்கும். அதற்கு முடிவே நீ கிடையாது என்பது போன்ற ஒரு எண்ணம் உனக்குள் இருந்திருக்கும். இனி அவ்வளவுதான் என்று கூட நீ நினைத்திருப்பாய். ஆனால் இரவு நல்லபடியாக உறங்கி விட்டாயானால் விடிகளில் அந்த விஷயத்திற்கு ஒரு தெளிவு உணர்ந்து கிடைத்துவிடும். அந்த விஷயம் உனக்கு ஒரு மிக பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கும். தெய்வத்தின் மூலமாக உன் மனதுக்குள் புகுத்தப்படும் இரவு நேரத்தில் நல்லபடியான உறக்கத்தை எடுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சக்தியை கொண்டு சக்தியை எல்லா நேரத்திலும் நீ பயன்படுத்திவிட வேண்டும். அந்த நேரத்தில் நடமாடும் உனக்கு எதை நடத்துவதாக இருந்தாலும் அதை அந்த நேரத்தில்தான் நடத்தி கொடுக்கும். ஏனென்றால் நல்ல சக்திகள் அத்தனையும் உன் இல்லத்தில் வாசலிலும் உன் இல்லத்து கொள்ளை புறத்திலும் உனக்கு காவலாக நிற்கும் பொழுது யாராலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது அல்லவா? அதை நினைத்து அந்த தீய சக்தியானது உன்னிடத்தில் இருந்து வெளியே சென்றுவிடும் அல்லவா? அதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பன் வந்தார் என்பது உனக்கு இப்பொழுதுதான் புரிந்திருக்கும். என் செல்லமே, இப்பொழுது உனக்கு புரிந்திருந்தாலும் அது ஒன்றும் பரவாயில்லை. எல்லா விஷயங்களையும் தாண்டித்தான் இந்த அப்பன் உன்னிடத்தில் உனக்கானதை கொண்டு வந்து சேர்ப்பான் என்பதை நீ மறவாமல் இரு. இந்த அப்பன் உனக்காக கொண்டு வந்தது என்ன என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய தருணம்தான் இது. இதனை நீ விட்டு விட்டாய் என்றால் இதன் பிறகு உனக்காக நின்று கொண்டிருப்பது, உன்னை பாதுகாப்பது, உனக்காக எல்லாவற்றையும் செய்து கொண்டிருப்பது யார் என்று தெரியாமலே நீ தலை குழம்பி போய் விடுவாய் என்பதை மறந்துவிடாதே. என் குழந்தையே, உனக்காக எப்பொழுதும் இந்த அப்பனானவன் உன்னோடு பயணம் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்பதை நீ ஒரு நாளும் மறந்து விடாதே. எல்லாவற்றையும் உனக்கான தீய சக்தியிடமிருந்து, உன்னை அழிக்க நினைப்பவர்களிடமிருந்து உன்னை பாதுகாப்பதுதான் அப்பனுக்கு மிக பெரிய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் எதை நினைத்தும் நீ எந்த ஒரு பிரச்சனையை நினைத்தும் எந்த ஒரு துக்கத்தை நினைத்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் அனைத்தையும் அப்பன் நான் பார்த்து கொள்வேன் என்கின்ற நம்பிக்கை மட்டும் உனக்குள் இருந்து விட்டால் போதும். எல்லாவற்றையும் என் குழந்தை இடத்தில் எந்த ஒரு தீய எண்ணங்களும் தீய சக்திகளும் நெருங்காமல் உன் அப்பன் நான் பார்த்து கொள்வேன் என்கின்ற நம்பிக்கை மட்டும் உனக்கு நிச்சயமாக இருந்துவிட வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் என் குழந்தை என்னை நம்புகிறார் என்னும் பொழுது உனக்காக எல்லாவற்றையும் தருவதற்காக இந்த அப்பன் உன்னை தேடி ஓடோடி வருவேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் எவருக்கும் கிடைப்பது எளிதல்ல. அதனால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு உனக்கான மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டு உனக்கான வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ பழகிக்கொள். இந்த அப்பன் உன்னுடைய துணையாக இருக்கும் பொழுது இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு முழுமையாக என்றென்றைக்கும் கிடைத்து கொண்டே இருக்கும்.